ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியன் 2 அந்த டீசரை பார்த்துட்டு இந்த ட்ரெய்லர் எப்படி தாண்டா இருக்க போகுது, என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க. இத்தனை வருஷமாக இந்த படத்தோட ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கு. சாலிடாக சொல்லப்போனால் இந்த படத்தோட 2வது பாகம் ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட 28 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. சாலிடாக 28 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஊழல் அப்புறம் கரப்ஷன் இந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் உண்மையிலே அப்போ பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அதனால இந்தியன் முதல் பாகம் தேவைப்பட்டுச்சு. பட் இப்பயும் அதே சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ உலகத்தில் ஒட்டுமொத்த சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஊழல், கரப்ஷன், ஸோ இது இல்லாமல் உலகம் இயங்குறதே கிடையாது. ஸோ இருந்தாலும் இந்த பழைய கண்டென்ட்டை இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி 2K கிட்ஸ் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்லாம் ஒரு படமாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கிரெஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கெல்லாம் இந்த ட்ரெய்லரில் ஒரு பதில் கிடைக்குமா அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்து ட்ரெய்லரை பார்த்தேன். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னால் உண்மையிலே நம்பவே முடியல. எப்படி ஒரு மனுஷனால் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட முடியும். ஸோ கலைக்காண்டி தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு கலைஞனை ஐ திங்க் இந்திய சினிமாவில் இவரை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அரசியலில் இவர் எப்படி என்னான்னு எனக்கு தெரியாதுங்க. பட் இந்திய சினிமாவில் இவர் உண்மையிலே உலக நாயகன் தான். சாலிடாக சொன்னப்போனால் உலக சினிமாவுக்கே இவர் உலக நாயகன் தான். ஸோ இவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட இந்த டீசர் உண்மையிலே நிறைய பேத்துக்கு பிடிக்கவே இல்லைங்க. சாலிடாக இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. என்னதான் நீங்கள் டீசர் ஓகே அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உண்மையிலே டீசர் நல்லாவே இல்லை. பட் டீசரை உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லரில் உண்மையிலே சங்கர் சார் அவரோட ஸ்டைலில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அனிருத் இவங்களோட பிஜிஎம்லாம் டீசரில் உண்மையிலே நிறைய பேர் ட்ரோல் செய்யப்பட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக இந்த ட்ரெய்லரில் பர்டிகுலராக அனிருத் இவங்களோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரு உண்மையிலே கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கூட பிசுறு தட்டில் பர்ஃபெக்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் தான் இந்த படம் வெளில வரப்போகுது அப்படிங்கிறத சாலிடாக புரிஞ்சுக்கலாம். பட் இந்த படம் உண்மையிலே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்க போகுதுங்க. ஸோ சினிமாவை வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் பார்க்குற கோடிக்கணக்கான சினிமா ரசிகர்களுக்கு இந்த படம் உண்மையிலே அவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுக்க போது. சாலிடாக சொல்லப்போனால் மரட்டு தீனி சினிமா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த படம் அள்ளி அள்ளி கொடுக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட சினிமாவில் தன்னோட வாழ்க்கையை தர்ற எந்த ஒரு சினிமா ரசிகர்களுக்குமே இந்த படம் திருப்திகரமாக இருக்க போகிறதே கிடையாதுங்க. ஏன்னா இவங்களெல்லாம் திருப்தியே படுத்த முடியாது. ஆனால் சினிமாவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்குமே இந்த படம் உண்மையிலே ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். என்னெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா இருக்கா இல்லையா, அவ்வளோதான் என்னோட சினிமாவை பொறுத்தவரையும் ஒப்பீனியனு. ஸோ பட் ஆனால் இந்த ஒப்பீனியன் உண்மையிலே நிறைய பேத்துக்கு இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இது உண்மையிலே கொடுத்த காசுக்கு ஒர்த்தபுளான ஒரு படமாக இருக்க போது. நம்ம பாஷையில் சொல்லணும்னா கண்டிப்பாக இந்த படம் பைசா வசூல். ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்தியன் 1 முதல் பாகத்தில் போட்ட மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அப்போவே அந்த மேக்கப் போடுறதுக்கு கிட்டத்தட்ட அதாவது இந்தியன் தாத்தாவாக வர அந்த கமல் சாரோட அந்த மேக்கப்புக்கு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தை 3 மணி நேரம் கிட்ட தேவைப்பட்டுச்சு. சாலிடாக 30 நாள் அப்போவே தேவைப்பட்டுச்சு இந்தியன் தாத்தா லுக்கை முதல் பாகத்தில் கொண்டு வரதுக்கு. பட் ஆனால் சங்கர் சார் சொல்கிற மாதிரியே ரொம்ப ரொம்ப திக்னஸான ஒரு மேக்கப்பில் தான் அந்த லுக்கு இருந்துச்சு. பட் அப்போவே அவ்வளோ டெடிக்கேஷன், அப்போவே அப்படி பேசப்பட்டுச்சு அந்த லுக்கு. பட் திரும்பவும் இந்தியன் 2வில் இப்படியாப்பட்ட ஒரு லுக்கில் கமல் சார் இந்தியன் தாத்தாவா சேனாதிபதியாக வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த லுக்கு எப்படி இருக்க போகுது, லுக்கை எப்படி திரும்ப கொண்டு வர போகிறாங்க, கண்டினியூட்டி மிஸ் ஆகுமா மிஸ் ஆகாதா அப்படிங்கிற ஒரு
க்யூரியாசிட்டி எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் வந்து டீசரில் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. பட் ட்ரெய்லரில் உண்மையிலே வந்து நான் ஃபுல்ஃபில் ஆகிட்டாங்க. நான் என்ன எதிர்பார்த்தனோ அது கிடச்சிருச்சு. ஸோ படத்தில் கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி சம்பவம் தான் இருக்க போகுதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இன்னும் ரொம்ப முக்கியமானது இந்த பர்டிகுலர் லுக்கு, அதாவது இந்தியன் தாத்தாவாக வர கமல் சாரோட சேனாதிபதி கேரக்டர் லுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 70 நாளுக்கு மேலே போடப்பட்டிருக்கு. சாலிடாக சொல்ல போனால் இந்த லுக்குக்காண்டி கமல் சார் வந்து 70 நாள் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இந்த 70 நாளுமே சங்கர் சார் சொன்ன மாதிரியே தான் 3 வேளை சாப்பாடே கிடையாது, கம்ப்ளீட் லிக்யூடு தான். ஸோ நினச்சி பாருங்கள் எப்படி டெடிகேஷனாக ஒரு படத்துக்காண்டி ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறப்ப உண்மையிலே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ சொல்லலாம், சியான் விக்ரம் இருக்கார், சூர்யா சார் இருக்காங்க, அப்புறம் வந்து நிறையா நடிகர்கள் இருந்தாலும் அந்த டெடிகேஷன் அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து தனுஷாக இருக்கட்டும், சிம்புவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து டெடிகேஷனான ஆக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் வந்து ரஜினி சார் வந்து 2.0 எப்படி வந்து செம்ம டெடிகேஷனாக வந்து ஹார்ட் ஒர்க் கொடுத்தாங்களோ அதே மாதிரி இன்புட்டை வந்து கமல் சார் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே ஹாட் ஸ்டாப். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கமல் சார் வந்து எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆக்டர்னு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. பட் கமல் சார்லாம் ஒரு நடிகரா, இவரெல்லாம் போய் இப்போ ஏன் கொண்டாடிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு நடிகர்லாம் வந்து பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறதே வந்து வேஸ்ட்டு, இவருக்கெல்லாம் சுத்தமாக நடிக்கவே தெரியல அப்படின்னு சொல்கிற ஒட்டுமொத்த இப்போ உள்ள ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த சேனாதிபதி பர்டிகுலராக வந்து பதில் சொல்லும். இந்தியன் 2ல் வர சேனாதிபதி தாத்தா பதில் சொல்லுவார். ஸோ இது கண்டிப்பாக நடக்கும். உலக சினிமாவுக்கே இவர் தாங்க வந்து உலக நாயகன். ஸோ இவருக்கெல்லாம் வந்து நடிப்பை சொல்லி கொடுக்காதீங்க, நடிப்பை கற்றுக் கொடுக்குற இடத்துல இவர் இருக்கார். சும்மாவா சொல்லாங்க, இவர் சினிமாவுக்கு யூனிவர்சிட்டின்னு. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு நடிகரை இந்த படத்தில் இப்போ உள்ள யங்ஸ்டர் பார்க்க போகிறாங்க. அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சாலிடாக ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த படம் வந்து எத்தனை கோடி வந்து கலெக்ட் பண்ணும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து இப்போவே நிறைய பேர் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று தான் தெளிவாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த படத்தோட அவுட்புட் வந்து இப்போ வந்து பார்த்தாச்சு, உண்மையிலே வந்து பிரமாதமாக இருக்குது. ஸோ கண்டென்ட் ஓரியன்டாக இந்த படம் வந்து பெருசாக பேசப்படும். அதே மாதிரி எமோஷ்னலாக இந்த படம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கனெக்ட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து விஸ்வலாக இந்த படம் வந்து உண்மையிலே மிரட்ட தான் போகுது. ஸோ பிரம்மாண்டத்தின் உச்சம் சங்கர் சார் அப்படிங்கிற இந்த பேருக்கு தகுந்த மாதிரியே திரும்பவும் வந்து சங்கர் சார் வந்து இந்த படத்தில் வந்து நிரூபிக்க போகிறாரு. ஸோ இப்படி எல்லா அம்சமும் இந்த படத்தில் வந்து இருக்கிறதுனால சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து மிரண்டு போயிட்டேன். ஸோ நுணுக்கமான சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ட்ரெய்லரில் வந்து நம்மளால் வந்து கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ சாலிடாக சொல்லப்போனால் இந்த சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு உண்மையிலே வந்து அவுட்ஸ்டாண்டிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து ரவிவர்மன் ஒளிப்பதிவு உண்மையிலே வந்து வேறு லெவலில் தான் இருக்குது. மனுஷன் ஒவ்வொரு படத்துலேயும் ஃப்ரேமில் வந்து மிரட்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஸோ இவர் அடிச்சுக்க ஒளிப்பதிவாளர் இல்லை அப்படின்னு வந்து 100% நம்மளால் வந்து சொல்ல முடியும். பட் ஆனால் இவரோட ஈக்குவலான அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு எந்த ஒளிப்பதிவாளர் இருக்காங்க அப்படிங்கிறத நாம் தேடிக்கிட்ட தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட படத்தோட வசூல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே வந்து இந்த விக்ரம் படத்தோட வசூலை தூக்கி சாப்பிட்ரும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் சாலிடாக சொல்கிறேன், இந்த படம் வந்து கண்டென்ட்டு மக்கள்கிட்ட செம்மையாக ரீச் ஆனிச்சுன்னா உண்மையிலேயே இந்த படத்தோட வசூலை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. பட் கண்டென்ட்டு மக்கள்கிட்ட வந்து சுமாராக ரீச் ஆச்சுன்னா இந்த படத்தோட வசூல் உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறது, ப்ராஃபிட்டபிள் மூவியாக கண்டிப்பாக உருவெடுக்கும். கண்டென்ட் சுமாராக இருந்தால் மட்டும். பட் கண்டென்ட்டு உண்மையிலே வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இந்த படம் உண்மையிலே வந்து அதிரி புத்திரி வசூல் அடிக்கும். ஏன்னா படத்தோட கதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் பிரியுது. சாலிடாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமே இந்த படம் வந்து சொந்தம் கிடையாது. ஸோ ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களுக்குமே இந்த படம் வந்து சொந்தம். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் விஷயம் இருக்குது. ஸோ ஸ்டஃப் உள்ள ஒரு படத்துக்கு உண்மையிலே மக்கள் கண்டிப்பாக வரவேற்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல
நாம் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு படத்துலையும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வரிசையில் இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த படத்தோட அவுட்ஸ்டாண்டிங்கான பல விஷயத்த வந்து இப்போ நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து கமலஹாசன் சார் வந்து இந்தியன் தாத்தாவா, அதாவது சேனாதிபதி கேரக்டரில் வராங்க. ஸோ ஃபைட்லாம் வந்து பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எப்படி 102 வயசில் ஒரு தாத்தா வந்து எப்படி ஃபைட் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து நிஜத்தில் நடக்குமா, இதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து ஹாலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்டெல்லாம் வந்து ஒரு ஆக்டர் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 70 வயசில் உள்ள ஒரு ஆக்டர் ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டண்டெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹாலிவுட் படத்தை இங்கே உள்ள ஏகப்பட்ட பேர் வந்து பாராட்டுவாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதையே ஒரு தமிழ் படத்துலேயோ ஒரு இந்தியன் சினிமாவிலேயோ இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணாங்கன்னா உண்மையிலே வந்து டிசப்பாயிண்டட் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது என்ன ஒரு கான்செப்ட், என்ன ஒரு லாஜிக்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ உலகத்தரத்தில் ஒரு தமிழ் படம் இப்போ வந்து ஜூலை 12 அன்னைக்கு வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விமர்சனத்தை பண்ணி இந்த படத்தை வந்து தடுத்து நிப்பாட்டலாம் அப்படின்னு வந்து யாராலுமே வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். பட் ஆனால் ஒரு சில பேர் முயற்சி பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சங்கர் சாரோட மேஜிக்கை பிக் ஸ்க்ரீனில் பார்த்தா மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அப்போ தெரியும் சங்கர் சார் யாருன்னு. ஸோ கமலஹாசன் சார் ஒரு விஷயத்தில் அடமண்டாக இருந்தார்னா உண்மையிலே வந்து அந்த விஷயத்தில் விஷயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ இந்த படத்தோட அந்த ஷூட்டிங் நான் ஆரம்பிக்கிறப்ப ஏகப்பட்ட தடங்கள், கமல் சாரும் சங்கர் சாரும் சொன்ன மாதிரி கொரோனா லாக்டவுனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து விபத்துக்களாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஃபைனான்ஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இப்படி எண்ணில் அடங்காத பல பிரச்சனையை இந்த படம் வந்து சந்திச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கமல் சார் வந்து இல்லை எனக்கு வேணாம், இதுக்கு மேலே நான் இந்த படத்தில் வந்து நடிக்க விரும்பலை, இதை நான் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன், ஸோ எடுத்த வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருந்தார்னா உண்மையிலே வந்து நிறைய பேர் வந்து கமல் சாரை வந்து வறுத்தெடுத்திருப்பாங்க. சங்கர் சாருக்கு வந்து லைஃபே போயிருக்கும். ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு வேறு வழியே இல்லாமல் கமல் சார் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாமல் அப்படியே போயிருப்பாங்க. பட் கமல் சாருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கு. இந்த படம் உண்மையிலே வந்து ஸ்டஃப் இருக்குது, இந்த படத்தில் விஷயம் இருக்குது, கண்டிப்பாக வந்து 100% ஆடியன்ஸை ரீச் ஆகுமா ரீச் ஆகாதா அப்படிங்கிறது விஷயமே இல்லை. ஆனால் இந்த படம் எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுதோ அந்த ஆடியன்ஸ்கிட்ட கண்டிப்பாக இந்த படம் போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் கமல் சாரோட நம்பிக்கை. அதனால தான் கிட்டத்தட்ட வந்து 6-7 வருஷமாக இந்த படத்தோட அந்த ஷூட்டிங்கில் இவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். சாலிடாக இப்போ இந்த விஷயம் நமக்கு வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு, இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மற்றவங்களுக்கு ஏகப்பட்ட ஒப்பீனியன் இருக்கலாம். பட் ஆனால் ஒவ்வொருத்தவங்களோட ஒப்பீனியனும் ஒவ்வொருத்தவங்களுக்கு சம்மந்தமானது. பட் என்னோட ஒப்பீனியனை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் உங்கள் மணிஹரி, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.